வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இனிமேல் இருக்க வீடியோஸ்லலாம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி நான் கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் புக்குன்னு எடுத்துட்டோன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்க முக்கியமான லெசன்லாம் நம்ம டீச் பண்ணி உங்களுக்கு போடுறோம். அது ஜஸ்ட்டு ரிவிஷனுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா படிக்கிறதா இருந்தால் நீங்கள் புக்கில் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் ஹிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹிண்ட்ஸ் மட்டும் வேணுங்கிறப்ப இந்த வீடியோவை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு டைம் டக்குன்னு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட PDF பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 6ல் என்ன கொடுத்துருப்பாங்க? லெசன் 6லனா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேவா? இதுதான் லெசன். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாளையம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதி, அப்படி இல்லைன்னா ஒரு இராணுவ முகாம், இல்லைன்னா ஒரு சிற்றரசையோ குறிக்கிறது தான் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 72 பாளையங்கள் இருக்குது. ஓகேவா? ஆங்கிலேயர்கள் இந்த பாளையம் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா, பாளையக்காரர்களை போலிகார் அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. ஓகேவா? ஆங்கிலேயர்கள் போலிகார் அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. சரி, ஓகே. இந்த பாளையக்கார முறை எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாரங்களை சார்ந்த பிரதாபருத்திரரின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசால் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதாபருத்திரரின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசால் தான் ஏற்பட்டப்பட்டுச்சு. ஓகேவா? இதை தமிழகத்தில் யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவரோட அமைச்சர் அரியநாதர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மதுரையில் 1529 இந்த பாளையக்காரர் முறையை கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த பாளையக்காரர்களில் காவல் காக்கும் கடமை, அதாவது காவல் காக்கிறவங்கள எந்த பேரில் அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படிக்காவல், அரசு காவல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. ஸோ பாளையம் 2 பகுதியாக பிரிச்சுருந்தாங்க. ஒன்று கிழக்கு பாளையம், இன்னொன்று மேற்கு பாளையம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிழக்கு பாளையத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. ஸோ இந்த கிழக்கு பாளையத்தை யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன். ஓகேவா? அதே மாதிரி மேற்கு பாளையம் பார்த்திங்கன்னா, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இதெல்லாமே மேற்கு பாளையத்தில் வரும். இதோட தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூலிதேவர். ஓகேவா? ஸோ இது 2 டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் இது கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பூலிதேவர் பற்றி பார்க்கலாம். பூலிதேவருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல ஃபைட் நடந்திருக்கும். அது என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கர்னல் ஹெரான் தலைமையில் மதுரையில் இந்த ஹெரான் போர் பண்ணி அங்கே மதுரையை கைப்பற்றியிருப்பார். ஸோ அதனால் பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுன்னா, கர்னல் ஹெரானை நீங்கள் திருநெல்வேலிக்கு போங்க, ஏன்னா பூலிதேவர் மட்டும்தான் அந்த பாளையங்காரர் முறையில் பிரிட்டிஷ்க்கு வரி கொடுக்க மறுக்கிறாரு. ஸோ கர்னல் ஹெரானும் மாப்பஸ்கானும் பூலிதேவர்கிட்ட போய் வரி வசூல் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ பூலிதேவர் அப்படிங்கிறவர் கட்ட மறுக்கிறாரு. நான் இனிமேல் உங்களுக்கு வரி செலுத்த மாட்டேன், நான் எதுக்கு உங்களுக்கு வரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி, ஓகே, போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கர்னல் ஹெரான் மற்றும் நவாபோட தம்பி மாப்பஸ்கான் அப்படிங்கிற 2 பேரும் போகிறாங்க. மார்ச் 1755 திருநெல்வேலியில் பூலிதேவருக்கும் கர்னல் ஹெரானுக்கும் ஃபைட் ஏற்படலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கர்னல் ஹெரான் என்ன சொல்லிடுறாரு, நம்மள்கிட்ட ஆயுதம்லாம் கம்மியாக இருக்குது, பூலிதேவர்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ நம்ம பூலிதேவருக்கும் நிறைய சப்போர்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எப்படி இருந்தாலும் ஃபைட் பண்ணால் தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்லிடுறாரு கம்பெனிகிட்ட, நான் இல்லை, என்கிட்ட ஆயுதம்லாம் கம்மியாக இருக்குது, என்னால் பூலிதேவரை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுது, கர்னல் ஹெரானை அழைச்சி பிரிட்டிஷ்க்கு கூட்டு போயிட்டு நிரந்தர பதவி நீக்கம் செஞ்சிடுறாங்க. ஓகேவா? இந்த பூலிதேவரோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரபுத்திர தேவர், அம்மா பேர் சிவஞான நாச்சியார். அடுத்து பார்த்திங்கன்னா, பூலிதேவருக்கு இதே மாதிரி 2வது முறை ஃபைட் நடக்கும். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்னல் ஹெரான் போயிடுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் வெறும் மாப்பஸ்கான் மட்டும்தான் இருப்பார். இந்த மாப்பஸ்கானுக்கும் பூலிதேவருக்கும் சண்டை நடக்கும். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, களக்காடு. ஸோ களக்காடு போர் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாப்பஸ்கானுக்கும் பூலிதேவருக்கும் களக்காடுங்கிற இடத்துல போர் நடக்குது. ஸோ போருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, 1000 வீரர்களை இந்த மாப்பஸ்கானுக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இந்த நவாப் இருப்பார் இல்லையா, ஆற்காடு நவாப், அவர் 600 வீரர்களை மாப்பஸ்கானுக்கு ஹெல்ப் பண்ண அனுப்புகிறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, புலிதேவருக்கு திருவிதாங்கூர் அரசாங்கம் 2000 பீப்புள்ஸை அதாவது 2000 வீரர்களை
இவருக்கு ஹெல்ப் பண்ண அனுப்புகிறாங்க. ஸோ ஆப்வியஸாக தெரியும் இங்கே தான் வலிமை வந்து கூட இருக்காங்க. அதனால பூலிதேவர் அந்த களக்காடு போரில் வின் பண்ணிடுவார். வாபஸ் கான் தோற்றுருவாங்க. ஓகேவா? இந்த பூலிதேவருக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகிரி பாளையம், அதாவது மேற்கு பாளையத்தில் சிவகிரிங்கிற அந்த பாளையமும், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, புதுக்கோட்டை, ராம்நாடு, இவங்க எல்லாம் வந்து பூலிதேவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆற்காடு நவாபுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மியான்னா, முடிமையா, நபிகான் கட்டாக். ஓகேவா? ஏன்னா இந்த ஆற்காடு நவாபுக்கு முன்னாடி சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த சந்தா சாஹிப் தான் இவங்க 3 பேர்த்தையும் நியமனம் பண்ணுவாங்க. ஸோ ஆற்காடு நவாபோட ஆட்சி வந்து இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பூலிதேவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா 3வது போர். ஸோ யூசப் கான் மற்றும் பூலிதேவருக்கு இடையில் நடக்கும். யூசப் கான் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கம்பெனியில் இராணுவத்தில் சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து இவரோட திறமையினால் திருச்சி, மதுரையோட போர் பண்ணும்போது இவர் வந்து முக்கிய பங்காற்றிருப்பார் அந்த போர்களில். ஸோ அதனால இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க வீரர்கள்லேயே யூசப் கான் தான் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை போய் பூலிதேவர்கிட்ட போய் நீங்கள் வரி வசூல் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த யூசப் கானுக்கு இன்னும் 2 பேர் சொல்லி அழைப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான் சாஹிப் மருதநாயக்கம். அதாவது அவர் மதம் மாறுறதுக்கு முன்னாடி அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதநாயக்கம் தான். ஓகேவா? அவர் மதம் மாறினருக்கு அப்புறம் தான் கான் சாஹிப் யூசப் கான் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. ஸோ யூசப் கானும் கான் சாஹிப் மருதநாயக்கமும் இப்படி 3 பேரில் அழைச்சாலும் அவர் ஒரு பர்சன் தான். ஓகேவா? ஸோ இவர் வந்து திருச்சியில் இந்த பீரங்கி ஹெல்ப் கேட்டிருப்பாரு. 1760 தான் அந்த பீரங்கியெல்லாம் வந்து சேரும். ஸோ ஃபைனலில் இந்த பீரங்கி படையெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் 1761 மே 16 அப்போ நெற்கட்டம் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 இடம் பூலிதேவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 3 இடத்தையும் நம்மளோட யூசப் கான் கைப்பற்றுறாரு. ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஸோ 1761 மே 16 அப்போ நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் அப்படிங்கிற 3 பிளேஸையும் கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த யூசப் கான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பூலிதேவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசும்போது என்ன ஆகுது, கம்பெனிக்கு தெரிஞ்சிருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, கம்பெனி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஆலோசிக்காமல் நீங்கள் வந்து டைரெக்டாக பாளையக்காரர்கிட்ட பேசுகிறனால நம்பிக்கை துரோகணி வந்து இழைக்கிறேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 1764 மதுரை சம்பட்டிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த யூசப் கானில் தூக்கில் போட்டுருவாங்க. ஓகேவா? மதுரை சம்பட்டிபுரம் யூசப் கானை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பூலிதேவர் 1764 நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இடத்த மறுபடியும் கைப்பற்றிடுவார். ஓகேவா? ஸோ பூலிதேவர் இந்த மாதிரி நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்பெனிகிட்ட யார் இவரை காட்டி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அனந்த நாராயணன் அப்படிங்கிறவர் கம்பெனிகிட்ட சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நெற்கட்டும் சேவலை மறுபடியும் பூலிதேவர் வந்து கைப்பற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அனந்த நாராயணன் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், 1767 கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து இந்த பூலிதேவரை தோற்கடித்து மறுபடியும் அந்த இடத்த கைப்பற்றிடுவார். ஓகேவா? ஸோ 1767 இந்த பூலிதேவரை அழைச்சிட்டு சிறையில் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, பூலிதேவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோவில், அதாவது சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல நான் போய் சாமி கும்பிட்டு வரேன்ப்பா, ஒரு நிமிஷம் எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட உள்ளே போகிறாரு. ஸோ போனவர் அந்த இடத்துல காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இதனால் பூலிதேவரோட காலம் என்னன்னு சொல்கிறாங்க, 1767 55 வயசில் பூலிதேவர் வந்து காலமானார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ அவருக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது இன்ன வரையும் மர்மமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் 1730 பிறக்கிறாங்க. ஸோ இவங்களோட அப்பா பேர் என்னென்னா செல்லமுத்து சேதுபதி, இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் முத்துவடுகநாதர். ஓகேவா? ஸோ இவங்க முத்துவடுகநாதரை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சிவகங்கைக்கு வராங்க. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு பெண் மகள் அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு இவங்களுக்கு எல்லா விதமான, அதாவது ஆண்களுக்கு அளிக்கக்கூடிய எல்லா விதமான பயிற்சி போர் முறைகளும் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட பொண்ணு பேர் என்னென்னா வெள்ளச்சி நாச்சியார். ஸோ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியாரும் முத்துவடுகநாதரும் காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு வழக்கமாக போயிட்டு வர பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ சாமி கும்பிட போகிற இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து திடீர்னு அந்த கோயிலை சுற்றி வளைச்சு போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, 1772 இந்த முத்துவடுகநாதர் இறந்துருவார் அந்த போரில். ஸோ அந்த முத்துவடுகநாதரை கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவாப், ஆற்காடு நவாப்பும் பான்ஜோர் அப்படிங்கிறவர் தான் கொண்டிருப்பாங்க.
ஓகேவா? ஸோ இந்த போர் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மருது சகோதரர்கள் நம்ம வேலு நாச்சியாரையும் அவங்களோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரையும் நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க, நாங்கள் இங்கே இருக்க போரெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தப்பிக்க வைக்கிறாங்க. ஸோ வேலு நாச்சியார் எஸ்கேப் ஆகி எங்கே போகிறாங்கன்னா, திண்டுக்கல்லில் விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ திண்டுக்கல்லில் யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு விருப்பாச்சியில் 8 வருஷம் வந்து அங்கே தலைமறைவாக இருந்திருப்பாங்க. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்போம், ஹைதர் அலிகிட்ட வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலு நாச்சியார் தன்னோட தளபதி இராணுவ தளபதியாக இருக்க தாண்டவராயன் அப்படிங்கிறவள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹைதர் அலிகிட்ட நான் சொல்கிற மாதிரி லெட்டர் எழுதி அனுப்புங்க, அவர் வந்து நம்மளுக்கு 5000 குதிரைப்படையும் காலாட்படையும் தர சொல்லுங்கள், நம்ம வந்து சிவகங்கை மீது போர் தொடுத்து அதை நம்ம மீட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவராயன் அப்படிங்கிறவர் லெட்ரு எழுதுகிறாங்க. ஸோ ஒரு சில புக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியாரே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஹைதர் அலியை மீட் பண்ணி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. ஒரு சில புக்கு இப்போ 10th புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாண்டவராயன் அப்படிங்கிறவர் தான் லெட்ரு எழுதுகிறாரு. லெட்ரு மூலியமாக தான் அவர் வந்து சையதிடம், அதாவது திண்டுக்கல்லில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சையதிடம் வந்து சொல்கிறாரு, ஓகே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ சையதிடம் சொல்லிடுறாரு, நீ வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து காலாட்படையும் குதிரைப்படையும் கொடுத்துட்றாங்க. 1780 சிவகங்கையை மீட்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சிவகங்கை மீட்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலிங்கிறவங்க தான் அந்த ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து தன் மேலேயே நெருப்பு ஊற்றிட்டு அந்த ஆயுத கிடங்கு மேலே குதிச்சிருவாங்க. ஸோ அந்த ஆயுதங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டா இவங்களால ஈஸியாக போர் தொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இவங்க குயிலிங்கிறவங்க எதில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடையாள் அப்படிங்கிற பெண் படை பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க தான் இந்த குயிலி. உடையாள் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேய்ச்சல் தொழில் செய்கிற பொண்ணு. அந்த டைமில் தான் வேலு நாச்சியார் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு உடையாள்கிட்ட கேட்பாங்க, இங்கே தானே வேலு நாச்சியார் இருந்தாங்க, நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு தெரியாதுன்னு இவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள பயங்கரமாக துன்புறுத்தி அவங்கள கொன்றுடுவாங்க உடையாளை. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த உடையாளுக்கு வந்து வேலு நாச்சியார் நடுகள் ஒன்று நட்டு அவங்களோட தாலியவே எடுத்து அந்த உடையால் அந்த கல் மேலே போட்டு வழிபட்டுருப்பாங்க. வழிபட்டது பின்னு தான் சிவகங்கையை மீட்கிறதுக்காக இவங்க போர் தொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வேலு நாச்சியார்னு வந்தாவே உடையாள் குயிலி இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்த லெசனுக்கு இருக்க கனெக்டும் ஒரு பாயிண்டில் மெர்ஜ் ஆகும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னா யார் இருந்திருப்பாங்கன்னா, இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினது கோபால நாயக்கர். விருப்பாச்சியில் இவர் வந்து பாளையங்காரராக இருந்தவர். மணப்பாறையில் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி. தேவனாம்பட்டியில் யார் இருந்திருப்பாங்கன்னா பூஜை நாயக்கர். ஸோ இவங்க 3 பேரும் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில், அதாவது திண்டுக்கல் மீட்டிங்கில் இவங்க 3 பேரும் இருந்திருப்பாங்க. இதில் ஹெட்டாக இருந்தது கோபால நாயக்கர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இந்த ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் கட்டபொம்மன் தன்னோட 30வது வயதில் இந்த பாளையக்காரத்துக்கு தலைமை தாங்குவார். ஓகேவா? ஸோ அந்த டைமில் யார் ஆட்சியில் இருப்பாங்கன்னா, லண்டன் மற்றும் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, கட்டபொம்மனை பார்த்து இவர் ரொம்ப அமைதியானவர், அமைதியாக தான் விரும்புவார் போல் அப்படிங்கிற மாதிரி இவங்களாவே நினச்சிப்பாங்க. ஸோ 1781 கம்பெனி வந்து என்ன பண்ணோம், நவாப்கிட்ட உடன்படிக்கை போட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் வரி வசூலிக்க போகிறோம், அதில் 6ல் 1 பங்கு வரி உனக்கு கொடுக்குறோம், நீ வந்து உன் செலவு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கம்பெனி நவாப்கிட்ட உடன்படிக்கை போட்டுப்பாங்க. ஸோ 6ல் 1 பங்கு தான் நவாப்புக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதனால் 1798 எல்லார்ட்டையும் வரி வசூல் பண்ணும்போது கட்டபொம்மனோட நிலுவை பார்த்திங்கன்னா 3310 பக்கோடாக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரை அழைப்பு விடுத்தது எப்போது, 1798 ஆகஸ்ட் 18 அவரை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது, கட்டபொம்மனால் போக முடியல அந்த டைமில். அதுக்கடுத்து 1 மாதம் கழித்து 1798 செப்டம்பர் 19 அன்னைக்கு மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சொன்ன டேட் அப்போ கட்டபொம்மனால் போக முடியலன்னு, அதுக்கப்புறம் ஜாக்சன் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் பின்னாடியே போய் குற்றாலம் அவர் போகிற இடத்துக்கெலாம் பின்னாடியே போயிட்டு அவரை போய் சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த ஜாக்சன் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை நான் உன்னை ராம்நாட்டில் தானே சந்திக்க சொன்னேன், நீ அந்த இடத்துல தான் வந்து என்னை சந்திக்கணும், நீ எங்கே வந்து என்னை பார்த்தாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ ஓகே, ஃபைனலாக என்ன பண்ணுவார் ஜாக்சன், 1798 செப்டம்பர் 19 அன்றைக்கி வந்து மீட் பண்ணணும் மறுபடியும் சொல்லுவார். ஸோ அப்போது வந்து கட்டபொம்மன் ஜாக்சனை மீட் பண்ண போகிறாங்க.
ஸோ மீட் பண்ண போனால் உள்ளே கூப்பிட்டு பேசணுமா இல்லையா? ஆனால் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் இந்த ஜாக்சன். என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் அவரை வந்து வெயிட் பண்ண வச்சுருப்பாரு. ஸோ 3 மணி நேரம் கட்டபொம்மன் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கட்டபொம்மனுக்கு அப்போ தான் இவங்களோட சூழ்ச்சி தெரியுது. ஏன்னா நம்மளை ஜெயிலில் போட போகிறாங்க அப்படின்னு கட்டபொம்மனுக்கு தெரிய வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தப்பிக்கலான்னு முடிவெடுக்கிறாரு. இவரோட அமைச்சரும் அவர் கூட சேர்ந்து போயிருப்பார். அவரோட அமைச்சர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கும் போது கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறை அப்படிங்கிறவர் அந்த இடத்துல வந்து கட்டபொம்மனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஊமைத்துறையோடு சேர்ந்து கட்டபொம்மன் தப்பிச்சிடுறாங்க. சிவசுப்பிரமணியனை கைது பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் தப்பிச்சு அப்போது ஆளுநராக இருந்த எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. உடனே ஜாக்சனை பதவி நீக்கம் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு பதவியிலேருந்து நீக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த எட்வர்ட் கிளைவ் 1798 டிசம்பர் 15 அன்னைக்கு நீ மெட்ராஸில் வந்து நீ வந்து வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் இவங்க 3 பேரையும் வந்து சந்தித்து நடந்ததை நீ வந்து விசாரணை ஒன்று பண்ணுவாங்க, நீ அப்போ நடந்ததை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவு போட்டுருவார். டிசம்பர் 15 அன்னைக்கு மெட்ராஸ் ஆட்சி குழுட்ட இந்த 3 பேர் முன்னாடி கட்டபொம்மன் நடந்தது எல்லாத்தையும் விவரிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா, கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணிடுறாரு, 1080 பக்கோடா தவிர மீதி எல்லா காசையும் அவர் வந்து செலுத்திடுறாரு கம்பெனிக்கு. உடனே இந்த ஜாக்சன் அப்படிங்கிறவரை நிரந்தரமாக பணி நீக்கத்துலேருந்து அவரை வந்து பணியிலேருந்து நீக்கிடுவாங்க. ஸோ ஜாக்சனுக்கு அப்புறமா யாரை நியமனம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணுறாங்க. இதற்கு இடையிலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருது பாண்டியர்கள் மற்றும் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் மீட் பண்ணவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து சரி ஓகே நம்ம கம்பெனிக்கு எதிராக ஏதாவது ஒரு இது பண்ணாதான் நம்மளால் விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருது பாண்டியர்கள் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அந்த கூட்டணிக்கு கட்டபொம்மனும் போய் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இந்த லூசிங்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நீ கலந்துக்கக்கூடாது, நீ கலந்துக்கிட்டால் பெரிய போராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. ஆனாலும் அதை மீறி மருது பாண்டியனும் கட்டபொம்மனும் மீட் பண்ணி ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. உடனே சிவகிரி பாளையங்காரர்கிட்ட நம்ம வந்து ஹெல்ப் கேட்கலாம், அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சிவகிரி பாளையங்காரர்கிட்ட நான் போய் கேட்குறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கட்டபொம்மன் கேட்குறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, சிவகிரி பாளையங்காரர்கள் கம்பெனிக்கு வந்து வரி செலுத்திட்டு இருக்கனால கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உடனே கட்டபொம்மனுக்கு கோபம் வந்துடுது, நான் உங்களை வந்து கூட்டணியில் கூப்பிட்டோம், நீங்கள் வரலை, நான் உங்கள் மேலே போர் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகிரி பாளையத்தை நோக்கி மருது பாண்டியர்களும் கட்டபொம்மனை கொண்டு போகிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, சிவகிரி அப்படிங்கிறது நமக்கு வரி செலுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க வந்து சிவகிரி பாளையத்தின் மேலேயே போர் தொடுக்கிறதுனா நம்ம மேலேயே போர் தொடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே கட்டபொம்மனை இதுக்கு மேலே நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது, கட்டபொம்மன் மேலே போர் தொடுப்போம்னு சொல்லிட்டு 1799 மே மாதம் மெட்ராஸில் இருந்து வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணுறாருன்னா, திருச்சி, தஞ்சாவூர், மதுரையில் இருக்க எல்லா படையும் சேர்ந்து நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து கட்டபொம்மன் இடத்துக்கு போய் கட்டபொம்மன் கோட்டையை வந்து நீங்கள் அழிச்சிட்டு கட்டபொம்மனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெல்லஸ்லி பிரபு வந்து உத்தரவு போடுறாரு. உடனே 1799 செப்டம்பர் 1 அன்னைக்கு இங்கே இருக்க அந்த 3 படையோட லீடராக பேனர்மேன் அப்படிங்கிறவர் இருக்கார். ஓகேவா? இந்த பேனர்மேன் தலைமை தாங்கி செப்டம்பர் 1 அங்கே போய் ரீச் ஆகிடுறாங்க. கட்டபொம்மனை சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மாதிரி அனுப்புகிறாங்க. ஆனால் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, இல்லை என்னால் முடியாது, உங்கள்கிட்டலாம் சரணடைய முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே 1799 செப்டம்பர் 5க்குள்ளேயே கட்டபொம்மனோட மாளிகையை வந்து இடிச்சிடுறாங்க, கோட்டையை வந்து இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 5 அன்னைக்கு ராமலிங்கனார் அப்படிங்கிறவரை மறுபடியும் தூது அனுப்புகிறாங்க, நீ போய் கட்டபொம்மனா வந்து சரணடைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ராமலிங்கனாரும் போய் கட்டபொம்மன்ட்ட மறுபடியும் கேட்குறாரு, கட்டபொம்மன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே ராமலிங்கனாரை ஓகே இங்கே நடக்கிறதெல்லாம் நீ வந்து எங்களுக்கு சொல்லு, என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, போர் தொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே போர் ஆரம்பிக்குது. ஸோ இதற்கிடையில் கல்லர்பட்டியில் சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறவரை கைது பண்ணிடுறாங்க. ஸோ நான் அந்த சொல்லுவேன் இல்லையா, மெட்ராஸ் ஸ்கூல்கிட்ட வந்து கட்டபொம்மன் வந்து போய் சொல்லி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எல்லா விவரமும் சொல்லும்போதே சிவசுப்பிரமணியனையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுது, இந்த வெல்லஸ்லி பிரபு ஆர்டர் போட்டனால இங்கே வந்து போய் அந்த கட்டபொம்மனோட கோட்டையை இடிக்க போவாங்கள்ல, அந்த டைமில் கல்லர்பட்டியில் சிவசுப்பிரமணியம் இருப்பார். அவரை வந்து அந்த இடத்துல கைது பண்ணிவிட்டு நாகலாபுரத்துக்கு கூட்டு போய் 1799 செப்டம்பர் 13 அன்னைக்கு அவரை தூக்கில் போட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்து கட்டபொம்மனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, எல்லா பாளையக்காரர் முறையும் கட்டபொம்மன் தப்பிச்சு என்ன பண்ணுவார்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தப்பிச்சு போயிடுவார். அப்போ வந்து கம்பெனி வந்து ஒரு அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம்,
யாரெல்லாம் கட்டபொம்மனை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் பரிசு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே புதுக்கோட்டையில் இருக்கவங்க எட்டயபுரமும் சேர்ந்து இந்த கட்டபொம்மனை காட்டி கொடுத்துருவாங்க. அதனால் கட்டபொம்மன் பிடிபட்டுருவார். கட்டபொம்மன் பிடிபட்டோன்னே சும்மா அக்டோபர் 16 அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பாளையக்காரர்கள் முன்னாடியும் இந்த கட்டபொம்மனை நிப்பாட்டி நீ வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. கட்டபொம்மனும் எல்லாத்துக்கும் ஒத்துப்பார். ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது, கயத்தாறு பழைய கோட்டை அப்படிங்கிற இடத்துல புளிய மரத்தில் அக்டோபர் 16 அன்னைக்கு கட்டபொம்மனை தூக்கில் போட்டுடுவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள். ஸோ விருப்பாட்சியில் மீட்டிங் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, 1800 ஏப்ரல் விருப்பாட்சியில் மருது சகோதரர்களும் திண்டுக்கல் கோபால நாயக்கர் எல்லோரும் மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, கோயம்புத்தூருக்கு கோபால நாயக்கர் தலைமை தாங்கி போர் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ராமநாதபுரம் மதுரைக்கெலாம் அந்த போர் வந்து பரவ இருக்கும். உடனே கம்பெனி நிர்வாகம் சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லை இவங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி மறுபடியும் இவங்க எல்லாத்தையும் சரணடைய சொல்லி கோரிக்கை விடுவாங்க. யாரும் சரணடையாமல் இருப்பாங்க. அந்த டைமில் சத்தியமங்கலம், ஈரோடு அந்த சைடில் இருக்க எல்லா பாளையக்காரர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ 1801 பிப்ரவரி மாதம் அங்கே பிடிச்சிருப்பாங்க இல்லையா, கட்டபொம்மனோட தம்பிகள் இருவரையும், சவத்தையா ஊமைத்துறை அப்படிங்கிறவங்க 2 பேரையுமே இங்கே விருப்பாட்சி மீட்டிங்கில் சேர்ந்து கோயம்புத்தூரில் ஃபைட் பண்ணும்போது இவங்களும் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1800 ஒரு வருஷம் கழித்து பிப்ரவரியில் இவங்க 2 பேரும் தப்பிச்சு கமுதிக்கு வந்துடுறாங்க. ஓகேவா. கமுதிக்கு வந்தோன்னே சின்ன மருது என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நீங்கள் வந்து இங்கே இருக்க வேணாம், என் கூட வந்துடுங்க, என்னோடய தலைமையிடம் சிறுவயலுக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருது சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் சின்ன மருதோட சிறுவயலில் இருந்த கட்டபொம்மன் தம்பிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் கட்டபொம்மனை கோட்டையை வந்து புதுப்பிச்சிடுறாங்க. ஓகேவா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட காலிங் மெக்காலே அப்படிங்கிறவர் மறுபடியும் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு. முற்றுகையிட்டு போர் தொடுக்கிறதுக்காக முற்றுகையிடுறாரு. உடனே என்ன ஆகுதுன்னா, கட்டபொம்மன் தம்பி 2 பேரும் வந்து மருது சகோதரர்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ ஓகே, இவங்களும் ஹெல்ப் பண்ணி அவங்க 2 பேரையும் அடைக்கலமாக வச்சுக்கிறாங்க. ஸோ கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, மருது சகோதரர்கிட்ட கட்டபொம்மன் தம்பிங்களை வந்து நீங்கள் விட்டுருங்க, இல்லைனா உங்களை மீது வந்து நாங்கள் போர் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து சொல்லுது. இருந்தாலும் மருது சகோதரர்கள் இல்லை, எங்களை நம்பி வந்தவங்களை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் சொல்லிடுறாங்க. உடனே கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, அக்னியும் இன்னஸும் சிவகங்கை நோக்கி படையை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி நிர்வாகம் உத்தரவு போட்டுருவாங்க. ஸோ இதுக்கிடையிலேயே என்ன ஆகுதுன்னா, 1801 ஜூன் அன்னைக்கு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறத மருது சகோதரர்கள் அறிவிச்சிருவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வந்து ஒன்று சேருங்க, நம்ம வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்ப்போம், நமக்கு வந்து விடுதலை நம்ம தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை மாதிரி இது. ஜாதி, இனம், மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையில் சில இதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட நோட்டீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவாப்போட கோட்டை ஃப்ரண்ட் கோட்டையிலையும், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, அந்த சுற்றுச்சுவர் ஃபுல்லாகவும் இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறது ஒட்டப்படுது நோட்டீஸாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் போர் தொடுக்க போனாங்க இல்லையா, போர் தொடுத்து மருது சகோதரர்களை பிடிச்சிடுறாங்க. ஸோ அதே மாதிரி கட்டபொம்மன் தம்பிகளையும் பிடிச்சிடுறாங்க. 1801 அக்டோபர் 24 அன்னைக்கு ராமநாதபுரத்தின் அருகில் திருப்பத்தூர் கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மருது சகோதரர்களை தூக்கில் போட்டுருவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே கட்டபொம்மனோட தம்பிகளை பிடிச்சாங்க இல்லையா, அவங்கள வந்து 1801 நவம்பர் 16 அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் அவங்க 2 பேரோட தலையையும் துண்டித்து கொண்டுருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கலவரம் பண்ணால் மொத்தம் 73 பேரை வந்து பிடிச்ச மலேயாவுக்கு பினாங்கு நாட்டிற்கு நாடு கடத்திடுவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா, 1801 ஜூலை 31 அப்போ கர்நாடகா உடன்படிக்கை அப்படிங்கிறது போட்டுருப்பாங்க. ஸோ இந்த உடன்படிக்கைப்படி பாளையக்காரர் முறை வந்து முற்றிலுமாக அழிஞ்சிருக்கும். அது மாதிரி அவங்க கட்டின கோட்டைகள் எல்லாமே முற்றிலும் அழிச்சிருப்பாங்க. ஓகேவா. இதோட பாளையக்காரர் முறை முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா, தீரன் சின்னமலை. ஸோ தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் தீர்த்தகிரி அப்படிங்கிற பேரில் இவர் அழைப்பாங்க. ஸோ பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற குடும்பத்தில் 1756 பிறப்பார் தீரன் சின்னமலை. ஓகேவா. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ திப்பு சுல்தான் தான் இவங்களோட பகுதி கொங்கு மண்டலத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போது திப்புவோட அந்த பணம் வசூல் பண்ணுற அலுவலராக யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலி அப்படிங்கிறவர் இருப்பார்.
ஸோ அவர் வந்து பணத்தெல்லாம் வரி வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது தீரன் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, இங்கே கொடு அப்படின்னு சொல்லி வரி பணத்தெல்லாம் பிடுங்கிடுவார். ஸோ உடனே இவர் முகமது அலி வந்து கோவம் வந்துடும். நீங்கள் ஏன் இப்படி வாங்குறீங்க, எங்களோட திப்பு கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன சொல்கிறாரு தீரன், சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதனால தான் இவருக்கு அப்பையிலேருந்து தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் அழைக்கப்படுது. உடனே இந்த முகமது அலி கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, நிறைய ஆட்களோட போர் செய்கிறதுக்காக தீரன் சின்னமலையை நோக்கி வராரு. ஸோ அப்படி இவங்க 2 பேருக்கும் போர் நடந்த இடம் தான் நொய்யல் ஆற்றங்கரை. ஸோ நொய்யல் ஆற்றங்கரையில் முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கும் ஃபைட் நடந்திருக்கும். ஸோ தீரன் சின்னமலையை வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தீரன் சின்னமலை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொங்கு மண்டல பகுதியில் இருக்க எல்லா இளைஞர்களையும் ஒன்று திரட்டி நிறைய போர் முறை இதெல்லாம் கற்றுக் கொடுத்து திப்பு சுல்தான்கிட்ட வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான்கிட்ட வந்து இவங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இவரை நோக்கி நிறைய போர் பிரிட்டிஷ் வந்து விடும்போதும் அந்த இடத்துல இருந்து, அதாவது திப்பு இறந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து ஃபைட் பண்ணுறாரு. அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அதே இடத்துல கோட்டையை கற்றி இந்த தீரன் சின்னமலை இருக்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த இடம் ஓடா நிலை அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த தீரன் சின்னமலையோட சமையல்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த தீரன் சின்னமலையை பிடிச்சிட்ட மாதிரி சொல்லப்படுறது. சங்ககிரி கோட்டையில் இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த தீரன் சின்னமலையும் அவர்கிட்ட இருக்கிற அந்த இளைஞர்களையும் அழைச்சிட்டு போய் வச்சுட்டு, நீ எங்களோட பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, நாங்கள் சொல்கிற மாதிரி நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து தீரன் சின்னமலை ஒத்துக்கவே இல்லை. ஸோ என்னாகுது, 1805 ஜூலை 31 அப்போ சங்ககிரி கோட்டை உச்சியில் வந்து இவரையும் அந்த இளைஞர்களையும் தூக்கில் போட்டுடுறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூர் புரட்சி 1806 வந்து நடக்கும். ஸோ வேலூர் புரட்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, 1792 பார்த்திங்கன்னா சேலம் திண்டுக்கல் இந்த 2 இடத்தையும் பிரிட்டிஷ் கைப்பற்றிடுவாங்க. 1798 தஞ்சாவூரை கைப்பற்றிடுவாங்க. 99 கோயம்புத்தூரை கைப்பற்றிடுவாங்க. ஸோ மீதி அங்கே இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அந்த போர் பண்ணும்போது இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வேலூர் சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திப்பு சுல்தான் இறந்தார் இல்லையா, அவரோட மகன்கள்லாம் இந்த வேலூர் சிறையில் தான் அடைச்சிருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சரி ஓகே எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து அவங்க சொல்கிறதை கேட்குறது, நம்மளும் வந்து போர் தொடுக்கலாம் அவங்க மேலே அப்படின்னு சொல்லி அந்த வேலூர் புரட்சியில் இருக்கவங்களாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த வேலூர் கழகம் அப்படிங்கிற மாதிரி நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த டைமில் முக்கியமானவங்க யாருன்னு பார்ப்போம். ஸோ வேலூர் கோட்டையில் தலைமை தளபதியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் கிரடாக். இவர் தான் இந்த வேலூர் புரட்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் வந்து ஒரு புதிய இராணுவ முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அவங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். என்ன இராணுவ முறைனா, இந்த நீங்கள் வந்து என்னென்னா யூனிஃபார்ம் வந்து ஒரே மாதிரி போட்டுக்கணும், ஒரே மாதிரி தாடி வச்சுக்கணும், தோடு உங்களோட அடையாளம், அதாவது நீங்கள் வழிபடுற அடையாளம் எதுவுமே உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த தொப்பி பேர் அக்னியோ தொப்பின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த அக்னியோ தொப்பியில் என்ன இருக்கும்னா, கிறிஸ்தவ மதம் வழிபடுற அந்த சிலுவை பொறிக்கப்பட்டு இருக்கும். ஸோ இதனால் ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் கோவமடைஞ்சு நாங்கள் வந்து இந்த தொப்பியை போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணம் சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான் இந்த இராணுவ முறையை அறிமுகப்படுத்துகிறது தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. ஸோ இவரோட தலைமை தளபதியோட உதவி தளபதி தான் இந்த அக்னியோ. ஓகேவா. ஸோ அந்த டைமில் ஆளுநராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் பிரபு. ஸோ புரட்சி எப்போ நடக்குது, 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையில் வந்து நடக்கும். ஓகேவா. அந்த வேலூர் புரட்சியில் ஃபஸ்ட்டு யார் இறந்து போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பேன்கோர்ட் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு பலியாவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை வந்து கடக்கும்போது என்னப்பா சவுண்டு கேட்குது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது அவர் மேலேயும் தோட்டா குண்டு பட்டு அவர் இறந்து போயிடுவார். அவர் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வேலூர் கோட்டையில் புரட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி வேலூர் கோட்டைக்கு வெளியில் இருக்க ஹூட்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஜில்லப்சிக்கு வந்து தகவல் கொடுப்பார். இந்த ஜில்லப்சி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு குதிரைப்படையின் தளபதி தான் இந்த ஜில்லப்ஸ்லி. ஓகேவா. ஸோ இவர்கிட்ட வந்து ஹூட்ஸ் வந்து போய் வேகமாக சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வேலூர் கோட்டையில் அங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து நம்மளோட ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இந்த ஜில்லப்சி என்ன பண்ணுறாருன்னா யங் அப்படிங்கிறவரோட தலைமையில்
குதிரைப்படை யானைப்படையெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. அவரும் வராரு. வேலூர் கோட்டைக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ரீச் ஆகி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10 நிமிஷத்துலேயே மொத்தம் எல்லா துப்பாக்கிலாம் இருந்து குண்டுகள் வந்து வீசப்படுது. அந்த 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா 800 பீப்புள்ஸ் வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து அஃபிஷியல். அன்அஃபிஷியலாக பார்த்தோன்னா 1000 பீப்புள்ஸ்க்கு மேலே இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி 600 பேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலில் திருச்சி வேலூர் சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க. ஸோ நீதிபதி இந்த வேலூர் கோட்டை நடந்தது எல்லாமே நீதிபதிகிட்ட சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைனால இந்த வேலூர் கழகம் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான குற்றவாளிகள் மொத்தம் 6 பேர், அவங்கள வந்து பீரங்கியில் முன்பகுதி இருக்கும் இல்லையா, அதில் கட்டி அதில் நிற்கிறபடியாக அவங்கள சுட்டுருவாங்க. பீரங்கியில் கட்டி வச்சு மீதி 5 பேரை துப்பாக்கியால் சுட்டுருவாங்க. அப்புறம் 8 பேரை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க இந்த வேலூர் கழகத்துக்குன்னு சொல்லி இவங்கள வந்து இப்படி பண்ணிடுவாங்க. மீதி இருக்க எல்லாரையும் கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. ஓகேவா? அதில் தான் திப்பு சுல்தானோட மகன்களையும் கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜில்லப்ஸ்லி அப்படிங்கிறவர் தான் போர் அடக்குனார் இல்லையா, அதனால அவருக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் பரிசு வழங்கப்படுது. ஓகேவா? ஸோ இதோட அவ்வளோதான். இந்த லெசன் வந்து ஓவர். இந்த லெசனில் இருக்க முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கேட்குற ஹிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் புக்கை ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம அடுத்த லெசன், இதுக்கு அடுத்த லெசனில் இருக்க கண்டென்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.